Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக தலைவர் விஜய் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். 6வது கட்டமாக மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை வெளியிட இருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் கட்சி மாவட்ட செயலாளர்கள் 95 பேர் இதுவரை நியமித்திருக்கிறார்கள். அதாவது 5 கட்டங்களாக 95 மாவட்டங்களுக்கான நிர்வாகிகள் தற்போது வரை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் 6ஆம் கட்டமாக 19 மாவட்ட செயலாளர்கள் இன்று இதை நேர்காணல் நடத்தி வெளியிட இருக்கிறார். மொத்தமாக கட்சி மாவட்டங்களாக 120 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு அது அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு கட்டங்களாக அறிவிக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில 5 கட்டங்களாக இதுவரை மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் வெளியான நிலையில இன்று 6ஆம் கட்ட பட்டியல் வெளியாக இருக்கிறது. இன்றைய தினமும் அதே 19 வழக்கம் போல ஒவ்வொரு கட்டங்களாக 19 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே அறிவித்து வருகிறார்கள். அதே போன்று 6ஆம் கட்டமும் 19 மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். விருதுநகர், திருவள்ளூர், திருப்பூர், விருகம்பாக்கம், செங்கல்பட்டு, மதுரை புறநகர், கடலூர், வடசென்னை கிழக்கு, மத்திய சென்னை மேற்கு உள்ளிட்ட பல 19 மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட 15 நிர்வாகிகள் இன்று அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக 120 மாவட்டங்கள் 6 கட்டங்களா 19ஆக பிரித்தால் இன்னும் 6 மாவட்டங்களுடைய நிர்வாகிகள் அறிவிக்கப்படாமல் இருக்கிறது. அந்த 6 மாவட்டங்களுமே இழுபறியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது போட்டி மனநிலையில இங்க மாவட்ட செயலாளர்களுக்கான களம் மாறுபட்டதாக இருப்பதாகவும், அதே போல விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தது போல இருந்த அனைவருமே இங்க கட்சியாக மாறிய பிறகு பொறுப்பு பெற்றதாகவும், அனைவருக்குமான அந்த பொறுப்பு போடுவதற்கான வாய்ப்புகள் இல்லாததால இந்த குறிப்பிட்ட 6 மாவட்டங்கள் மட்டும் இழுபறியாக இருப்பதாகவும், அந்த 6 மாவட்டங்கள் கூட இன்னும் ஒரு வாரத்திலே விஜய் பட்டியலை வெளியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையிலே தனது இல்லத்தில் இருந்து விஜய் தற்போது கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இன்னும் 1.5 மணி நேரம் மட்டுமே இந்த நேர்காணல் நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. இந்த 5 மணிக்குள்ளாகவே விஜய் இங்கிருந்து புறப்படுவார் எனவும் கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த அறிவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய இந்த 19 இன்று அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய அந்த 19 மாவட்ட செயலாளருக்கு அந்தந்த மாவட்டங்கள் அவர்கள் சார்ந்த மாவட்டங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, எந்தெந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும், நம்முடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு ஏற்றவாறு பிரச்சனைகளை கட்சி தலைமையிடம் தெரிவித்துவிட்டு அனுமதி பெற்ற பிறகே அந்த பிரச்சனைகள் குறித்து போராட்டமோ அல்லது அறிக்கைகள் வாயிலாக எதிர்ப்புகளை தெரிவிப்பது என்பதை அனுமதி பெற்ற பிறகே அது களத்தில் இறங்குமாறு அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல இன்னும் விஜய் சில மாதங்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அந்த சுற்றுப்பயணத்திற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. களத்துல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எந்தெந்த பகுதிக்கு விஜய் செல்ல இருக்கிறார் என்று அந்த மாவட்ட செயலாளரிடம் தெரிவிக்கப்பட்டு அந்த களத்தை தயார் செய்தவும் அறிவுரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல எந்தெந்த மாவட்டங்கள்ல பணம் பெற்றுக்கொண்டு பொறுப்புகள் வழங்கப்படுகிறது, அதுக்கு சாதி பார்த்து பொறுப்புகள் வழங்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுகள் என்பதோ அந்தந்த மாவட்ட செயலாளர்களை தனியாக அழைத்து அந்த பிரச்சனைகள் குறித்தெல்லாம் சில அறிவுரைகளையும் விஜய் வழங்குவதாகவும் கூறப்படுகிறது. கடந்த 5 கட்டங்களாக நடைபெற்ற அந்த நேர்காணலும் இது போன்றதுதான் நடைபெற்றது. அதே போல இந்த முறை 6ஆம் கட்ட பட்டியல் வெளியாகும் பொழுது கூட எந்தெந்த மாவட்டங்களில் பிரச்சனை இருக்கிறதோ அந்தந்த பகுதி நிர்வாகிகளை தனியாக அழைத்து அது குறித்தான விளக்கங்களையும் கேட்டறி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்துல நேர்காணலானது தொடங்கி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெரி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.